பாட்டாளி மக்கள் கட்சி இந்த முறை கூட்டணி அமைத்துதான் போட்டியிடுவோம், தனித்து போட்டியிடுவதற்கு வாய்ப்பில்லை என்று திட்டவட்டமாக இப்போது சென்னையில் நடைபெற்று வரக்கூடிய அந்த கூட்டத்தில், அவர்களுடைய பொதுக்குழு கூட்டத்தில் முடிவெடுத்திருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் பாமக தனித்து போட்டி இல்லை, தேசிய நலனில் அக்கறை உள்ள கட்சி, மாநில நலனில் அக்கறை உள்ள கட்சி ஆகிய இரண்டில் ஒன்றுடன் நாங்கள் கூட்டணி அமைத்து போட்டியிடுவோம் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவருக்கே உரிய தேர்தல் கூட்டணி அரசியல் பாணியில் அறிவித்திருக்கிறார். ஆதலால் இப்போதும் பாட்டாளி மக்கள் கட்சி யாருடன் கூட்டணி என்பதில் திட்டவட்டமாக அறிவிக்கப்படவில்லை. பந்து இரண்டு பக்கமும் வீசப்பட்டிருக்கிறது. அது மாநில நலனில் அக்கறை உள்ள கட்சி என்றால் அது திமுக அதிமுக கூட்டணியில் இருக்கலாம், அல்லது தேசிய நலனில் அக்கறை உள்ள கட்சி என்றால் காங்கிரஸ் உள்ள கூட்டணி அல்லது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி என்று கூறலாம். இப்போது நேற்று பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஸ்ரீபெரும்புதூர், ஆரணி, மயிலாடுதுறை, தர்மபுரி, விழுப்புரம் மற்றும் கடலூர், அரக்கோணம் உள்ளிட்ட 7 தொகுதிகள் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணியில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் இன்று நடைபெற உள்ள அந்த நிர்வாகிகள் குழு கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் தனித்து போட்டியிட தயாராக இல்லை என்றும், கூட்டணி குறித்து முடிவெடுக்கும் அதிகாரம் டாக்டர் ராமதாஸுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்ற முடிவும் எடுக்கப்பட்டிருப்பதாக இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது.